கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்துக்கென்று எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை நம்பித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மாத்திரமல்ல, இங்கே 2 காரியங்களை பார்க்கிறோம். நான் வரப்பண்ணுவேன், 2வது நான் வெளிப்படுத்துவேன். எதனை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வரப்பண்ணுகிறவராய் இருக்கிறார்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 3 யோவான் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3 யோவான் 2வது வசனத்திலே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள். இந்த சௌக்கியம் என்கிற வார்த்தை பொதுவாக நாம் ஒருவர் பார்க்கும்போது சௌக்கியமா, நல்லா இருக்கிறீங்களா என்று நாம் கேட்கிறது வழக்கம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் வரப்பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்ன? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவர்களே, ஆத்துமா வாழ்கிறது என்றால் என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாயிருப்பார்கள். அவருடைய ஆத்துமா, பிரியமானவர்களே, தேவன் அளிக்கக்கூடிய நன்மையினால் மாத்திரம்தான் திருப்தியாயிருக்கும். அதுபோல அவருடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவர் நமக்கு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளினால் நமக்கு சௌக்கியமும் நலமும் உண்டாயிருக்கும். அதே காரியத்திலே நாம் இன்னொன்று பார்க்கிறோம், ஆரோக்கியம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஏசாயா 58 அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இங்கே நான் பார்க்கிறோம், உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் என்று. 2வதாக, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு எதனை வெளிப்படுத்துகிறார்? பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 26 அதிகாரம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 3வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை, உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடுடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் என்ன வந்தாலும் அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிடத்திலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று யோபு சொன்னது போலவும், இந்த தேவன் இந்த அக்கினியிலிருந்து எங்களை காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்ற விட்டாலும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த 3 நண்பர்களும் சொன்னது போல, பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது பிரியமானவர்களே, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை பூரண சமாதானத்தோடு கூட
ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அது அவர் அதே காரியத்தில் வெளிப்படுத்தக்கூடியது என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமாகிய கிறிஸ்து இயேசுவை அறிவீர்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஏசாயா 26 அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த சத்தியத்தை கைக்கொண்டு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரியமானவர்களே வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி வானத்தின் வாசல்களை தேவன் நமக்கு திறக்கிறவராயிருக்கிறார். நாம் கர்த்தரை கை கொண்டு நாம் நடக்கும்போது, அது மாத்திரமல்ல 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15வது வசனத்திலே சபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வீடு சபை, அந்த வீடு சத்தியத்திற்கு ஆதாரமும் தூணுமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருடைய வீடும் குடும்பமும் பிரியமானவர்களே சத்தியமாகிய கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாய், சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கும் போது சௌக்கியமும் ஆரோக்கியமும் பரிபூர்ண சமாதானமும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து பரிபூரணமாய் வரப்பண்ணுகிறவராய் வெளிப்படுத்துகிறவராய் விளங்குவது நிச்சயம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொருடைய சிரசின் மீதும் உம்முடைய கரத்தை வைத்து மனதார நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்க ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டுவீராக. அது நிமித்தமாய் வரக்கூடிய பரிபூரண சமாதானத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்பனே, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவை கை கொண்டு நித்தமும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு வானத்தின் வாசல்களை ஆண்டவரே, வானத்தின் மதகு திறக்கும்படியாய் வானத்தின் வாசலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி மல்கியா 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே நிச்சயமாகவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே, நீர் ஆசீர்வதித்து இவர்களை பெருகவே பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.